சும்மா சாதாரணமா இல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பெருக்கோடு ஆண்டவரை ஆராதிக்கிறதா ஓசன்னா என்று சொல்லி அவரை துதித்து மகிழுவது. எதற்காக? அவர் கழுதின் மீது வர வேண்டும். அந்த நாட்கள்ல ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகும்போது யுத்தத்தை முடித்து ஜெயம் எடுத்து வெற்றியோட தன்னுடைய பட்டணத்துக்கு திரும்பி வரும்போது அப்ப ஜனங்கள் எல்லாம் அந்த வெற்றியை கொண்டாடி ராஜாவை புகழுவார்கள். இயேசு கிறிஸ்துவும் ராஜாதி ராஜா அவர். வரவேற்பை கொடுத்தார். அரசியல் புரட்சி செய்ய அவர் வரல. அவருடைய பெயருக்கு அர்த்தமே ரட்சிக்கிறவர் தான். பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர், சாபத்தின் பிடியிலிருந்து ரட்சிக்கிறவர், வியாதியின் அகோரங்களில் இருந்து ரட்சிக்கிறவர். இந்த உலகத்துல ஒரு மனிதனும் அடிமையா இருக்கக்கூடாது, அவனை விடுவித்து ஆண்டவரோடு இணைக்க வேண்டும் என்கிற ஒரு பாலமாக, அதையும் தன்னுடைய வாழ்க்கையை கல்வாரி சிலுவையில் அர்ப்பணித்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி உயிரே கொடுப்பதற்கு அவர் வந்தார். பாடுவோம்